ஷார்ப்பாக எதுனாலுமே எங்ககிட்ட வந்து அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, அவர் எப்பவுமே ஷார்ப் கொஞ்சம் ரட்டனை. ஸோ அப்போ அந்த டைம் வரும்போது நான் யோசிப்பேன், என்ன இது இவ்வளோ இதுவாக இருக்காரு, இவ்வளோ டஃப்பாக இருக்காரு, ரஃப் அண்ட் டஃப்பாக அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அப்போ வந்து அந்த மாதிரிலாம் நாங்கள் பார்த்து வளர்த்துறது அந்த மாதிரி ஒரு விஷயம் வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பான். ஸோ வந்து எப்படின்னா ஒரு விஷயம் எடுத்தாருன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். அதாவது நான் வந்து ஜென்ரலாக இப்போ நான் இப்போ ஒர்க் ஸ்பாட்டில் கூட எனக்கு ஏதாவது ஒரு ஒர்க் ஏதாவது ஒரு இதுனா ஓகே இன்னைக்கு நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறோம். ஏன்னா வந்து வென் கம்ஸ் டு ஐடி இன்டு மேனுஃபேக்சரிங் கம்ப்யூட்டர் வேறு. ஸோ எங்கள் அப்பா ஒரு ஒர்க் எடுக்கிறாரு ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். எனக்கு ஷார்ப்பாக இருக்கும், பண்ணுற விஷயம் எல்லாமே ஷார்ப்பாக இருக்கும். ஸோ ஷார்ப்னஸ் வந்து அவர்கிட்ட நான் நிறைய லேர்ன் பண்ணேன். அப்புறம் ஒரு அப்பாவாக எவ்வளோ ஒரு ட்ராவல் பண்ணி ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு வந்து இன்னொரு எல்லாமே கொண்டு வந்தாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்ட் when comes to ப்ராடக்ட்ஸ் எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணுறேன். ஏன்னா அந்த இயர்லி பார்ட்லேருந்து எல்லாருமே ஈவன் எங்கள் அப்பா இப்போ கூட சொல்லுவார், இந்த பார்ட் வந்து ஒரு பையன் தான் அவனை பார்க்குற மாதிரி இருக்குது, சீரியல் பார்க்குற மாதிரி இருக்குது பசங்களை எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஏன்னா வந்து அவர் நார்மலாகவே என் ஏஜில் இல்லை என் ஏஜில் இருக்க எல்லா பசங்களுக்குமே அவர் சொல்கிறது தான், உங்களால் எவ்வளோ முடியுமோ ஒரு ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கோங்க, லேர்ன் பண்ணுங்கள், உங்கள் லைஃப் அப்கிரேட் பண்ணுங்கள்.